Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங்ஸ் the next 7 days எப்படி இருக்க போகுது அதை தான் பார்க்க போறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கார்டு. இந்த இமேஜ் பிடிச்சிருந்தா பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 and pile number 3 ஃபுல்லா yellow theme தான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ yellow theme தான் எல்லாமே. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட உள்ளுணர்வு சொல்றது படி கூட பைல் சூஸ் பண்ணலாம், இல்லை அதோட இமேஜஸை பார்த்து கூட சூஸ் பண்ணலாம். ஸோ எனி திங் இஸ் ஃபைன், எதுனாலும் ஓகே தான். ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது? So pile number 1. Freedom is yours. Cardoட energy was very good. 33. Love is all around. See, first of all வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு வர எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் எஸ்பெஷலி இந்த 12-12 போர்ட்டல் இந்த டைம் பீரியட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ 2025 எண்டு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டைம்லயுமே வந்துட்டு இந்த வீக் பைல் நம்பர் 1க்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஃப்ரீடம் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் வைஸ்ல உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதாவது நீங்க உங்க மனசுல ஒரு ஆசைகள், ஒரு எண்ணங்கள், அது யார் மேலேயாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி வெளியே பேச யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பா நீங்க வந்து ரிவீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு குட் ப்ரப்போசல்ஸ் அது மாதிரி மனசுல ஒரு ஆசைகள் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த ஒரு வீக் நிறைய விஷயங்கள் மேல ஆசைப்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப பங்க்சுவலா, கரெக்டா நான் வந்து இந்த டைமுக்கு லைஃபை லீடு பண்ணிட்டே போயிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு கூட ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலன்னா இந்த டைம் பீரியட்ல வரும். பட் நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களோட கெரியர் கோலுக்கு டிஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்க கெரியர் சார்ந்துதான் இருக்கணும்னு கிடையாது, அது உங்களோட கனவுகள் ட்ரீம்ஸ் சார்ந்துதான் இருக்கணும்னு கிடையாது. பட் இட்ஸ் டிஃப்ரெண்டான பாதைகள் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப நாளா மனசுல இருந்த அந்த ஒரு விஷயங்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ எனர்ஜி இஸ் குட் அண்ட் மோர் ஆஃப் கனெக்டிவிட்டிங்கிறது நிறைய இருக்குங்க. கனெக்ஷன் அப்படின்னா எய்தர் நீங்க டிவைனோட கனெக்ட் ஆகிறது, இல்லை ஒரு மற்ற பர்சன்ஸோட கனெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? So you got this beautiful, see, complete picture. ரொம்ப நாளா வெயிட் பண்ண விஷயம் நடக்கும். அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு.
உங்க கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் தெரியுது. மேபி அது யாருங்கிறதுமே வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் யாருக்கோ வந்து அவங்க வந்து ஆக்சுவலி உங்களை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு லைக் அ ஃபேண்டசி, அப்படி இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்டான உணர்வுகள் சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் நார்மல் மாதிரி தெரியல. உங்களை வச்சு ஒரு ஃபியூச்சரை திங்க் பண்ற மாதிரி இருக்கு. மேபி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. எஸ், நான் இப்பதான் சொல்லியிருந்தேன், லைக் மோர் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்க கூட. நிறைய டிராவல் போகணும், நிறைய பேசணும், மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த மாதிரி யாருக்கும் இருக்கு அந்த தாட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு தெரிய வரவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு வீக் நீங்க ஒரு சில பேர், இட்ஸ் நாட் எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் ஏதோ ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்கு. மேபி லைக் ஒரு அப்ராட் அந்த மாதிரி எதர் ஷிப் இல்லைன்னா பிளேன்ல வந்துட்டு டிராவல் பண்ற பிளானிங்ல இருக்கிறவங்க ஆல்சோ பாசிபிள். திடீர் பிளானிங் ஆல்சோ பாசிபிள். ஸோ நிறைய லாட் ஆஃப் பிளானிங் தெரியுது, நிறைய ஐடியாஸ் தெரியுது, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் வீக்னு நான் சொல்லுவேன். இப்போ பயல் நம்பர் 1க்கு உண்மையிலே இந்த ஒரு வீக் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் ஓவராலா பாக்குறப்போ நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் தான் காமிக்குது, நிறைய ஒற்றுமைகள் வந்துட்டு காமிக்குது, ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இருக்கு இது வரைக்கும். ஓகே, see, I think pile number 1 cards நம்ம எடுக்க நிறைய வெரி வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் வருது. So it's a very good energy. Pile number 1. See, Angel of Strength. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு தான். சரி, இந்த வீக் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு வரக்கூடிய நாட்களுக்கு இந்த தைரியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட எனர்ஜி வீக்கா இருக்க மாதிரியும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியும் ஒரு உணர்வுகள் வரும். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இது வரைக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருந்த பைல் நம்பர் 1க்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஐ திங்க் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த 12-12 போர்ட்டலோட எனர்ஜியுமே இஸ் வெரி குட். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சான்சஸ் ரொம்ப நல்லா கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். அது உங்களோட கையில தான் இருக்கு. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருது? Magic works through you. Okay. See, I think இது very connective-ஆன ஒரு மெசேஜ் தான். பைல் நம்பர் 2க்கு இது மூணுமே very connective. See, magic works through you. That's what magician is all about. ஓகேவா? Tend to the small things. See, first of all வந்துட்டு இந்த month வந்துட்டு it's all about spiritual awakening-ஆ இருக்கணும். மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல ஆக்டிவ் வேலை செய்யறீங்க அப்படின்னா, இல்ல அது மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம் நீங்க அதுல அதிகமா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல புதுசா நான் லேர்ன் பண்ணணும்ன்ற ஆசைகள் இருக்கிறவங்க கூட இந்த டைம் நீங்க ஸ்டார்ட் பண்றதும் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் த பவர் 12-12 போர்ட்டலோட பவரும் இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கான ஒரு மேஜிக்கல் டைம் பீரியடும் வந்துட்டு காமிக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணும். ரைட், ஆல் த குட் லக் டைம் பீரியடுமே வந்துட்டு ரொம்ப வெரி ஃபேவரபிள் பண்ணுது பைல் நம்பர் 2க்கு. ஓகே,
சரி, சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு சொல்ற பாயிண்டே ஓவராலா என்னன்னா, நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க லைஃப்ல வந்து நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணணும், நிறைய பெரிய லெவல்ல வரணும்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் தான் சொல்றாங்க. அது எஸ்பெஷலி இந்த ஒரு வீக்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டைம் இஸ் வெரி குட், ஃபேவரபிளா இருக்கு. பட் இதுல என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஓகேவா? சரி, அந்த ஸ்கில்ஸா இருக்கட்டும், டேலண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த மேஜிக்கல் திங்ஸாக இருக்கட்டும், அது நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா, அது உங்களுக்கு ஃபேவரா வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் நிறைய தேவைப்படும். எனர்ஜி கண்டிப்பா வந்துட்டு ஒரு ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்கு, எனர்ஜி போக வாய்ப்பு இருக்கு, டயர்டாக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் வந்துட்டு நீங்க கரெக்டா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த வீக் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் பயல் நம்பர் 2க்கு. ஓகே, இது வந்து ஒரு பிளஸ்டான ஒரு எனர்ஜின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் இயர் விஷயஸை கூட இந்த டைம்ல வந்துட்டு நீங்க அது ரிலேட்டடா வேலை செய்யறதும் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஓகே, பட் ஐ திங்க் பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்துட்டு நிறைய வெரி கிரேட் ஐடியாஸ், வெரி கிரேட் கிரியேட்டிவிட்டி வரும். இது எப்படின்னா வந்து திடீர்னு வரும், உட்காந்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க, பிரில்லியண்டான ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் குரோத்துக்கு, வாழ்க்கையில வளர்ச்சிக்கும் சரி, நீங்க எந்த ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமாவும் சரி கண்டிப்பா கிளிக் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். பட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய அந்த ஐடியாஸை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் அது ரொம்ப ஷார்ட் பீரியடா தான் எனக்கு காமிக்குது. ஐடியாஸ் வரும், இதை பண்ணலாம்னு தோணும், திடீர்னு மறந்துடுவீங்க, திடீர்னு அதை விட்டுருவீங்க. ஸோ யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகேவா? நீங்க எழுதி வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. பட் இந்த டைம்ல வெரி குட் ஐடியாஸ் இருக்கும், அது கிளவரான ஐடியாஸ் தான், அது ட்ரை பண்ணீங்கன்னா கிளிக் ஆகும் கண்டிப்பாக, அப்படிதான் இருக்கும். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி குட் ஃபார் பயல் நம்பர் 2க்கு. மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ வெரி பேஷன் காமிக்குதுங்க. பேஷன் அப்படிங்கிறது சும்மா சாதாரண வாய் வார்த்தை கிடையாது, பட் உங்களோட மனசுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி, அது சொல்லுவாங்களா, ரொம்ப வெறித்தனமான ஒரு எனர்ஜி இருக்கு, நான் ரொம்ப சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஓகேவா? பட் ஆனால் வெளியில யாருக்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க, பட் அது ரொம்ப ஹையா இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் நைட்டு தூங்க கூட முடியாது, மைண்ட் ஓடிட்டே இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. டே டைம்ல ரொம்ப தூக்கமாக வரும், நைட் டைம்ல தூங்கவே முடியாது. இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் நாட், ஒரு சில பேருக்கு இது வந்து பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு பேஷன் இருக்கு பாத்தீங்களா, மனசுக்குள்ளார அந்த ஓடுற அந்த விஷயம் வந்துட்டு தூங்க விடாது. அது கொஞ்சம் சேலஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி நைட் டைம்ஸ்ல ஒரு சில பேருக்கு அது வந்து பாதிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், ரெஸ்ட் ஆல் குட். எனக்கு பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு யூனிவர்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. பிகாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிடைக்கிற சான்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டினியூவா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் சொல்றாங்க. ரிகார்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பேசுறதுலயும் சரி, உறவுகளை வந்துட்டு கனெக்ட் பண்றதுலயும் சரி, அதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது அதான் சொல்றல, கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுங்கிறதா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீக் கண்டிப்பா ஃபேவரபிளா இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பயல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ்? Okay, I'll take this. Be here now. Okay. Trust the great mystery. Okay. மேபி கரண்ட்லி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்லலாம்,
அதே மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சம்திங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா வர காத்து இருக்குங்க. அதனாலதான் பி இந்த பிரசன்ட் மூமெண்ட்டுங்கிற ஒரு மெசேஜும் வருது. ஓகேவா? ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ், ஆக்சுவலி பைல் நம்பர் 3 ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து நான் என்ன செய்யறது, லைஃப்ல அடுத்து நான் என்ன எதை நான் கொண்டு போவேன், அடுத்த வருஷமே வந்துருச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப ஓடிட்டே இருக்கா. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள ஒரு எனர்ஜி வந்து காமிக்குது பைல் நம்பர் 3ல. உங்களுக்கு வர மெசேஜ், ரிலாக்ஸ், என்ஜாய் திஸ். இந்த 2025 கடைசி நெருங்கியாச்சு, என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து இருக்கு. திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் வரும், உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பின்னாடி டிவைன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களோட வேலைகள்ல இருந்து உங்க மைண்ட் செட்டை வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ தட். ஓகே, பி இன் த பிரசன்ட் மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல என்ன விஷயமோ அதை என்ஜாய் பண்ணுங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி திஸ் வீக் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. மேபி ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட கொடுக்க காத்திருக்கும். ஓகே, எஸ், அதை ரொம்ப டோன்ட் திங்க் டூ மச் அப்படிங்கிறது. அதாவது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸசிவா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அளவுக்கு மீறி, ஐயோ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுதே, டைம் ரொம்ப ஸ்பீடா போகுது, நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, டூ மச்சா பிளான் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஒரு வீக் அப்படிதான் இருக்கு எனர்ஜி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லவ்ல வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸ் பார்க்கலாம். அதாவது ஒன்று, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போற டைம்ல ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் ரெடியா இருக்க மாட்டாங்க. நீங்க லவ்ல பேசலாம், ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற டைம்ல அவங்க ரெடி இல்லை, அவங்க வர டைம்ல நீங்க ரெடி இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சேலஞ்சஸை காமிக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு அதுதான். ஓகே, அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வரும். பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய காமிக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இந்த டைம்ல. நீங்க தேவை உள்ள வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பண்ற மாதிரியும் காமிக்குது. மேபி அது கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ விக்டரி, எஸ், வாக்கிங் அவே. ஓகே, இது வந்திருக்கு, நான் எடுக்கிறேன். கம்யூனிட்டி உங்களுக்கான இது ஒரு மெசேஜா கூட எனக்கு வர்றது என்னன்னா, லைஃப்ல ஜெயிக்கணும், நல்ல இடத்துல வரணும் அப்படின்னா ஒரு சில சர்க்கிளை விட்டு வெளியே வாங்க. அது நீங்க நெக்ஸ்ட் இயர், நான் வந்து நெக்ஸ்ட் இயர் செய்யறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. The portal energy 12-12 is very powerful. Especially நீங்க ஒரு விஷயம் லெட் கோ பண்ணணும்னு நினைக்கிறத இந்த டைம்ல பண்ணினாலும் ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில பீப்புள் கிட்ட, ஒரு சில விஷயங்கள் கிட்ட இருந்து வெளியில வாங்க. அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கான விக்டரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயிலாக இருந்தாலும் பைல் நம்பர் 3க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாவும் இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா ஒரு நாள் செஞ்சுட்டு ஓகே நான் செஞ்சுட்டேன் இது நடக்கல அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. கண்டினியூட்டி தொடர்ந்து செய்யணும். ஓகேவா? ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அதுக்குள்ள செய்யணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாம் ரொம்ப நல்ல காமனான ஒரு மெசேஜஸ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.